மெட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு ஆளை கொண்டாயாருன்னு வந்து நிற்கிறார். அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அன்னைக்கு வந்து அந்த பாட்டை முழுக்க டியூன் பண்ணிவிட்டு ராத்திரி எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் போய் உட்காந்தேன். உட்காந்து என்னை ராமூர்த்தினா வந்து கூப்பிட்றாரு, ஆர்கெஸ்ட்ரா லைன்லாம் கூப்பிட்றாங்க. நான் போக மாட்டேங்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறேன். சாமி முன்னால் எப்போவுமே பிள்ளையார் படம் வச்சுருப்பேன், சரஸ்வதி படம் வச்சுருப்பேன். அங்கே உட்காந்துட்டு வச்சு அழுதுட்டு இருக்கேன், மண்டையை போட்டு இடிச்சிட்டு இருக்கேன். சோறு வேணாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப விரக்தியாக அழுதுட்டு இருந்தேன். அப்போ எல்லோரும் வந்து கேட்டாங்க என்னென்னு. இல்லை எனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது பாரு, விஸ்வநாதனுக்கு இவ்வளோ கொழுப்பு கூடாது. யாராவது வந்துடலான்னா அவங்கள வரவழைச்சு அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்காம இந்த மாதிரி அலட்சியம் பண்ணிட்டோமே. சப்போஸ் நம்ம இப்போ அவர் கூப்பிடலன்னாலும் கூட அந்த நாளைக்கு இன்னொரு ஆளோட வந்துடுவார், திறமை உள்ளவர். நம்ம வந்து அடையாளம் காட்டுற விரல், அந்த விரலில் கூட எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. எனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேடா, அந்த ஆள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்க வேண்டாமா. அதுலேருந்து என்னுடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது என்னை தேடி வந்து பார்த்து இந்தாங்க பாட்டு இல்லை பாடுறேன் அப்படின்னா 5 நிமிஷம் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் பாக்கி உள்ளவங்களை பார்ப்பேன். ஏன்னா அவங்க திறமையை என்னால் கொண்டு வர முடியாது, நான் அடையாளம் காட்டுற விரல் அவங்க வந்தாகணும். அதில் அது மாதிரி பட்டுக்கோட்டை பழக்கமானது.